يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சொர்க்கத்தின் வாசலை தட்டிய ஒரு பித்தலாட்டக்காரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுங்கள். அஹமது பின் ஹுசைன் பின் மிஹரான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு முஸ்லிமான அடிமை பெண்ணை வாங்கினேன். அவள் துருக்கி இனத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவளுக்கு அரபி பேச தெரியாது. எனது நண்பர்களின் அடிமை பெண்கள் அவளின் பேச்சை மொழிபெயர்த்து எனக்கு சொல்வார்கள். ஒரு நாள் அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென விழித்து கொண்டு அழுதபடியே எழுந்து சப்தமாக, எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொடுங்கள், எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொடுங்கள் என அரபு மொழியில் பேசினாள். அதை கேட்ட நான் என் மனதில், இவள் என்ன சூழ்ச்சிக்காரியாக இருக்கிறாள், என் மொழியை புரிந்து கொள்கிறாள், ஆனாலும் இதுவரை என்னிடம் பேசவில்லையே என எண்ணினேன். அப்பொழுது நண்பர்களின் அடிமை பெண்கள் அனைவரும் கூடி அவளிடம், இதுவரை உனக்கு இவருடைய மொழி தெரியாது என்று சொன்னாய், இப்போது திடீரென எப்படி பேசுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவள், நான் என் கனவில் கோபம் நிறைந்த முகத்துடன் ஒரு மனிதரை பார்த்தேன். அவருக்கு பின்னால் பலர் நின்றிருந்தனர். அவர் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். இவர் யார் என அங்கிருந்த ஒருவரிடம் கேட்டேன். அவர், இவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்பட்டது. பின்னர் அவரை விட இன்னும் அழகிய முகத்துடன் மற்றொருவரை பார்த்தேன். அவருடனும் பலர் நின்றிருந்தார்கள். அவரும் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். இவர் யார் என்று அங்கிருந்த ஒருவரிடம் நான் கேட்டேன். அதற்கு அவர், இவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினார்கள். அப்போது நான் இவருடன் தான் செல்வேன் என என் உள்ளத்திற்குள் சொல்லிக் கொண்டேன். அப்பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய கதவின் அருகே சென்றார்கள். அது சொர்க்கத்தின் கதவாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டியதும் அந்த கதவு திறக்கப்பட்டது. அதற்குள் நபிகளாரும் அவருடன் இருந்தவர்களும் உள்ளே சென்றார்கள். ஆனால் நானும் என்னுடன் இருந்த 2 பெண்களும் வெளியே நிறுத்தப்பட்டு விட்டோம். நாங்கள் கதவை தட்டினோம். அப்பொழுது கதவு திறக்கப்பட்டதும் ஒருவர், யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓத தெரிந்தவர்களோ அவர்கள் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார்கள். என்னுடன் இருந்த அந்த 2 பெண்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக சரியாக ஓதிய பிறகு அவர்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். நான் மட்டும் அங்கே நின்று விட்டேன். அப்போதுதான் நான் எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொடுங்கள் என்று சப்தமிட்டேன். எப்படியோ பெரும் சிரமத்திற்கு மத்தியில் அதை கற்றுக்கொண்டேன். முழுமையாக மனனம் செய்தே அதே கணமே நான் அங்கே உயிர் துறந்தேன் என்று அப்பெண் கூறினார். நூல் முன்தகபுல் கலாஃபி தப்சீருல் அஹ்லாம். அஹமது பின் ஹுசைன் பின் மிஹரான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். குர்ஆனை முறைப்படி ஓதுவதற்கு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தவர்கள், இன்னும் வழிகாட்டியவர் ஆவார்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறவும் மறுமையில் வெற்றி பெறவும் மொழி இனம் ஒரு அளவுகோல் அல்ல, ஈமானும் குர்ஆனுடனான தொடர்புமே அளவுகோல். நாம் அனைவரும் அறிந்த சூரத்துல் ஃபாத்திஹா சாதாரணமான அத்தியாயம் அல்ல, அது மதிப்பு மிக்கது என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. ஒருவர் சாதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சொர்க்கம் சென்று விடுகிறார். அதே சொர்க்கத்திற்காக மற்றொருவன் ஜிஹாத் உயிரையே தியாகம் செய்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கிறது. மறுமை நாளில் சூரத்துல் ஃபாத்திஹா தவிர்க்க முடியாத அடையாளம். வாய்ப்பு கிடைக்கும் போதே தாமதிக்காமல் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனப்பாடம் செய்து கொள்வதே உண்மையான வெற்றியாக இருக்கிறது. எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.